ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போன ரெசிபி முட்டை பாலடை செய்யலாம். நல்ல ஸ்வீட்டான சாஃப்டான முட்டை பாலடை செய்யலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து வைக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ பாதாம், கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸ் சேர்த்து விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ தேங்காயை சேர்த்திக்கோங்க. தேங்காய் நல்லா வறுப்படட்டும். பாருங்கள், தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ 1 கப்பு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிருச்சு. மாவு ரெடி பண்ணலாம். அதுக்காக மைதா மாவு 1 கப்பு எடுத்துக்கோங்க. 1 முட்டை சேர்த்திக்கோங்க. முட்டை சேர்த்தி விட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பை சேர்த்திக்கோங்க. டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி மாவு நல்லா அரைச்சிக்கோங்க. மாவு இந்த மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. மாவு மாற்றிக்கோங்க. இப்போ தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். மாவை ஊற்றி தோசை மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. மேலாகவே கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கோங்க. எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தோசை மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ உள்ளே நாம் தேங்காய், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்தி விட்டு நல்லா நீட்டாக வச்சு ரோலிங் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா ரோல் பண்ணி வச்சிட்டேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது.
முட்டை பாலடை செஞ்சு பாருங்கள் எல்லாருமே.